ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல பால் கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். கொழுக்கட்டைனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பால் கொழுக்கட்டைனா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நான் ரொம்ப ஈஸியான முறையில செய்ய போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தகுந்த அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா நாம் நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நாம் பாலை ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காஞ்சு கொதிச்சு வரும்போது 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே பாலுக்கு தேவையான அளவு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ உருண்டைகளை பிடிக்கிற வரைக்கும் பாலை சிம்மில் வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ரொம்பவும் பெருசாக பிடிச்சிடாதீங்க, வேகாது. அதனால் நம்ம அளவான அளவு ஒரே மாதிரி அளவில் நம்ம உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பால் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. கொஞ்சமாக பச்சரிசி மாவை கலந்து அதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பால் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக. அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டைகளாக அதில் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உருண்டைகளை எல்லாம் மொத்தம் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் இதையே கலந்து விடுங்க. பாருங்கள், மேலே பால் மாதிரி மிதந்து வரும்போது அது நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக சுவைக்காக தேங்காய் பூ துருவல் சேர்த்து இறக்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.